எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா Redmi k20 Pro யூசர்ஸ்க்கு வந்துட்டு இந்தியன் வெர்ஷனில் Miui 12 ஸ்டேபிள் அப்டேட் வந்துட்டு ஓடி எல்லாத்துக்கும் ரிசீவ் ஆகிட்டுருக்கு. ரிசீவ் பண்ணுறவங்க இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரிசீவ் ஆகாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ 3 விதமான இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறாங்க. ஒரு சிலருக்கு வந்துட்டு இன்னுமே ரிசீவ் ஆகலைன்னு சொல்கிறாங்க Redmi k20 Proக்கு. ஒரு சிலர் வந்துட்டு டவுன்லோடு வந்துட்டு பாதிலே நிற்குதுன்னு சொல்கிறாங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 50% டவுன்லோட் பண்ணிவிட்டு டேட்டா இல்லைன்னு சொல்லிவிட்டு நாளைக்கு டவுன்லோட் பண்ணலான்னு வச்சுருந்தீங்கன்னா அந்த அப்டேட் வந்துட்டு இல்லாமல் போயிடுக்கும். ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னா உங்களுக்கு உரிய அந்த அப்டேட் வந்து நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அடுத்த யூஸருக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் அடுத்த டைம் உங்களுக்கு ஓடிஏ எந்த மொபைல்னாலும் சரி ஓடிஏ வந்துட்டால் நெட் கார்டு போட்டாவது நீங்கள் வந்துட்டு அப்டேட் ஃபுல்லாக பண்ணிவிடுங்க. பார்ஷியலாக பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த அப்டேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அப்புறம் ரேண்டமாக எப்போ வரும்னே சொல்ல முடியாது. ஸோ இந்த வீடியோவில் நான் வந்துட்டு இந்த அப்டேட் வராதவங்க இல்லை வந்து இந்த மாதிரி இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறவங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தான் நான் சொல்ல போகிறேன். இதுவுமே அஃபிஷியல் தான். இதில் எந்த ரூட்டிங் கிடையாது, எந்த TWRP ஃப்ளாஷிங் கிடையாது. ஸோ இது அஃபிஷியல் பேக்கேஜ் தான். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ரோம் கொடுத்துருப்பேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஓடிஏன்னு கொடுத்துருப்பேன். நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டியது அந்த ஓடிஏ தான். இது Redmi k20 Pro யூசர்ஸ்க்கு மட்டும்தான். அந்த ஓடிஏ வந்து டவுன்லோட் பண்ணி இன்டர்னல் ஸ்டோரேஜில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருங்க. ஸோ நம்ம வந்துட்டு பேசிக்கான மெத்தட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்தியன் வெர்ஷன் தான் கொடுத்துருக்கு, குளோபல் கிடையாது. எந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நான் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டிஸ்கிரிப்ஷனில் இதே மாதிரி தான் நான் கொடுத்துருப்பேன். மேலே பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ரோம் இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா ஓடிஏ இருக்கும். இந்த ஓடிஏ ஃபைலை டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபோன் ஸ்டோரேஜில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து அப்டேட்டில் போய்ட்டு சூஸ் பண்ணி வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் ஃபோனில் வந்துட்டு Miui 11 வந்துட்டு 11.0.6.0 அந்த அப்டேட் இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து ரீசெண்டான அப்டேட்டை அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த Miui கரெக்டாக வந்து இன்ஸ்டால் ஆகும், ஸ்டேபிள் அப்டேட்டு. நீங்கள் வந்து 11.0.4 வச்சுருந்தாலோ 8 வச்சுருந்தாலோ ஒர்க் ஆகாது, பூட் லூப் ஆகிடும். ஸோ வெர்ஷன் 11.0.6.0 அதான் வச்சுருக்கணும். ஸோ இப்போ நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி இங்கே வச்சுருக்கேன், பார்த்தா தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நேராக செட்டிங்ஸ் போயிடுங்க. செட்டிங்ஸில் போயிட்டு அபவுட் ஃபோனில் போயிட்டு சிஸ்டம் அப்டேட்டில் போயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் ஆப்ஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணிங்கன்னா இந்த பேக்கேஜ் ஆப்ஷன் வரும். சில பேருக்கு இது வராது. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த 11 இருக்குல்ல, அந்த இடத்துல வச்சு டேப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிரும். நீங்கள் மேனுவலாக அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனேபிள் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணணும். அந்த ஃபைல் ஜிப் ஃபைல், அந்த டவுன்லோட் பண்ண ஓடிஏ ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகி உங்களுக்கு வந்துட்டு ரிபூட் ஆகிடும். இதுக்கு முன்னாடி ஒரு சஜஷன் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஓஎஸ் நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஓடிஐ ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சேஃப்டிக்கு வந்து ஒரு பேக்கப் வந்து ஒரு பென் ட்ரைவ்லையோ இல்லை பிசிலையோ ஃபோட்டோஸ் என்னென்ன வேணுமோ எடுத்து வச்சுக்கோங்க. ஜோமியில் க்ளவுடில் நீங்கள் சிங்க் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது தவிர ஏதாவது முக்கியமாக வேணும்னா அதை பேக்கப் எடுத்து வச்சுட்டு பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், இது இந்தியன் வேரியண்ட் தான். மேலே பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ரோம். அதாவது ரெக்கவரி ரோம்னா என்னென்னா TWRP யூஸ் பண்ணி பண்ண வேண்டியது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு TWRP இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, கஸ்டம் ரோம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக ரெக்கவரி ரோம் டவுன்லோட் பண்ணி அந்த TWRPயில் வந்து ஃப்ளாஷ் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.